இந்நாட்டு கிராம பொதுமக்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் எங்கள் கலைக்குழுவின் பெயரோ இந்த பாரத தாய் திருநாட்டின் பெயராக விளங்கக்கூடிய எங்கள் கலைக்குழுவின் பெயர் ஸ்ரீ பாரத மாதா. எங்கள் நாடக மன்றத்தின் இருப்பிடமோ திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை வட்டம் ஆர்கேபேட்டை சேர்ந்த ஸ்ரீ பாரத மாதா நாடக மன்றம். எங்கள் நாடக மன்றத்தின் நிறுவன தலைவரோ மறைந்த மாமேதை பல நடிகர் கலைஞர்களை உருவாக்கிய இன்றும் மறைந்தும் எங்கள் மனதிலிருந்து மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மறைந்த மாமேதை வி.என். கணேச ரெட்டி ஐயா. எங்கள் கம்பெனியின் உரிமையாளரோ திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை வட்டம் ஆர்கேபேட்டை ஒன்றிய பாமக செயலாளர் ஆகிய திரு ஜி. பாலு ஐயா. எங்கள் கம்பெனியின் ஆசிரியராக விளங்கக்கூடியவர் கம்பீர குரலோன் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் பானாவரத்தைச் சேர்ந்த முத்தமிழ் அச்சகத்தின் பதிப்பாளரும் உரிமையாளராகக்கூடிய பல நாடக மன்றங்களுக்கு அமைப்பாளராக திகழக்கூடிய திரு கே. ரவிச்சந்திர. எங்கள் நாடக மன்றத்தின் நிர்வாகியோ இடி இடித்தால் எத்தன்மை போல் முழங்குமோ அத்தன்மை போல் முழங்கக்கூடிய தபேலா மாஸ்டர் கோடையிடி குமரன் பி. கோவிந்தராஜ் மற்றும் பல ஊர் நடிகர்கள் ஒன்று சேர்ந்து இந்த புனிதமான மேடையிலே நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் வந்தவாசி மாநாடு. கடையில்
இன்னும் பல ஊர் நடிகர்கள் கொண்டு சேர்ந்து இந்த புனிதமான நடையில் நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் வேணுகம்பால் சரித்திரம். வேணுகம்பால் சரித்திரம் எனும் புராண நாடகத்தை நடத்த முன்வந்துள்ளோம். இதில் சொல் குற்றம், இசை குற்றம், மேலத்தாள குற்றம் அல்லது எனக்கு பின்வரும் நடிகர்களும் ஏதாவது தவறு செய்தால் தங்கள் வீட்டில் குழந்தை தவறு செய்த எத்தன்மை போல் மன்னிப்பீர்களோ அதே போல் எங்களையும் எங்கள் கலைவும் மன்னிப்பாக சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். Yeah.
இது போன்ற மலரோட பார்த்ததே இல்ல. பார்த்தாயா எவ்வளவு திட்டு 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 அழகா பூத்து குலுக்குது பாருடி. அது ஏன் திட்டு திட்டா பூத்துக்கு தெரியுமா? ஏன் பார்த்து அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி உட்காருதுங்க. ஏண்டி ஒண்ணுதானா? ஏண்டி அது மட்டுமா? இந்த மலரோட பாத்தியா? இது மக்கள் தலையா இல்ல கடல் அலையானே தெரியல. ஐயோ 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 அக்கா, இது போல மலரோடத்துல எங்குமே பார்த்தது இல்லக்கா. இதுதான் மலரு. அது அக்கா, அதான் ரோஜா. ரோஜாவா? நான் பறிக்க போறேன். நீ பறிக்க போறியா? ஆமா. நீ பாவி. ஏண்டி பார்த்தா சின்ன பொண்ணா இருக்கு. அது என்ன தெரியுமா? ரோஜா மலர் சொன்னேன். ஆமா ஆமா. அந்த ரோஜா மலர்ல முள்ளு இருக்கும். முள்ளு இருக்குமா? ஏண்டி முள்ளு குத்துனால பரவாயில்ல, ரோஜாக்கு முள்ளு உண்டு. என் மனதில் ஒரு இடம் உண்டுடி. அப்படியா? ஆமா. இதோ தெரிஞ்சதுல மலரு. அதுவாடி அதாண்டி சாமந்தி. சாமந்தியா? ஆமா. மலரு. அப்படியா? ஆமா. ஏண்டி ஏண்டி குத்துறம்பா?
அக்கா ஓடி வாடி பார்த்தே மலையாளம் ரொம்ப அழகா இருக்குது அது பார்த்தேன் அது என்ன மாதிரி சாமதி கண்ணுக்கு திருத இல்லையா உங்களுக்கு ஏண்டி கண்டி குட்டு பள்ளி எவ்வளவு வாய் தந்து உக்காந்துக்குது பாரு எவ்வளவு அழகான மலரு நீ வச்சுக்கிறது குண்டு மல்லிதான் அவ்வளவு குண்டு மல்லிதான் குண்டு மல்லி பார்த்து மனசு மாறலையா சொல்லுங்க அடுத்த மலர் இடத்துல சம்பிங் பூ பாக்கணும் நீட் நீட்டா இருக்குமே சம்பிங் பூ அத பார்த்தே தீக்கணும் ஓடி வா கட்டிக்கிட்டு தோறும் தள்ளிக்கிட்டு குத்தாத இடத்துல எல்லாம் குத்தனாரா Oh my God. Hey, எதுக்காக வலிப்ப? உம்மாலைக்கு தான் பிரேக் டான்ஸ். ஏண்டா நல்லா பாருங்க. நடுவுல ஏதோ ஒரு காக இருக்கு. எதுக்காக வலிப்ப? பாண்ட தண்ணி பிரேக் டான்ஸ்ன்றங்க. பிரேக் டான்ஸா? ஆமா பொம்பளாங்க பாருங்க. பெண்கினாங்களா? நந்தவன பாருங்க. நந்தவன பெண்கினாங்க ஆடல குளிப்போம். அங்க ஆம்பல் வரலாமா? நாங்க ஆம்பல் தான் வரணும். ஏன் வரணும்? உங்கள் மாதிரி பொண்ணுங்களா துணி இல்லாம அவுத்து போட்டு குளிக்கும் போது ஆடு இல்லாம குளிக்கும் போது அங்க ஆமா பொம்பளைங்க வந்தாங்கன்னா
அம்மா அம்மா பெண்கள் குளிக்கிறாங்க பார்க்கக்கூடாது போங்கம்மான்னு சொல்லுவேன். ஆம்பளைங்க வந்தானா அப்படி பாருங்க போய் அனுப்பிச்சு வைப்பேன். தொடப்ப கட்டேன். ஏண்டா பெண்களே வருவாங்களா போன் சொல்ல வேணாம். இந்த மாதிரி ஆம்பளை பக்கம் வந்தா உள்ள போய் பாட சொல்லுவீங்க. பெண்கள் தாய்க்கொள்ள சொல்ல புரிஞ்சுப்பாங்க. சும்மா அவர்கள் எப்ப எதிர்பார்க்கிறாங்க. பெண்கள் தாய்க்கொள்ள சொல்ல புரிஞ்சுப்பாங்க. ஆம்பளைங்க அப்படி கிடையாது. அவங்க ஏற்கனவே சாப்பிட்டு இருப்பாங்க. அடியை தட்டு மேல தட்டு தலைமுறைக்கு தலைமுறைக்கியா தெரியாது. மதிவா அதேதான் எனக்கு ஆம்பளை பிடிக்காது. ஆம்பளை ஆம்பளை பிடிக்காது. நாங்கள்னா உங்க மட்டும் செல்ஃப் இருக்காது. இவ்வளவு பேச்சு பேசுற பொம்பளை பொம்பளை ஆம்பளை லாரி ஓட்டும், கார் ஓட்டும், பஸ் ஓட்டும், வேன் ஓட்டுவோம். நீ முன்னாடி ஓட்டுவ நல்லா ஓட்டுவீங்களே. ஏண்டா ஆம்பளை நீ பஸ்ல சாதா ஓட்டுவேன். எங்க நாங்க கைத்துல பாருங்க ஏரோப்ளேன். ஏரோப்ளேன் 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 மேல பாருங்க. அது பெண்கள் நாங்க ஓட்டுவோம். அது மட்டும் இல்லாம அடியில போட்டுவோம். தண்ணீர் கடியில நீர்மணி கப்பல் அது பெண்கள் நாங்க ஓட்டுவோம். அது மட்டும் இல்லாம பெண்கள் நாங்களாம் புல்லட் கூட ஓட்டுறேன். புல்லட் கூட ஓட்டுறேன். நீங்க புல்லட் ஓட்டுறதா இப்ப புல்லட்டே வர்றதில்ல. இவனை பேச்சு பேசுற எப்படி ஓட்டுங்க பாரு புல்லட். நல்ல புளிய மரமா ஆழ மரம் மாச மரமா பார்த்து உங்க வண்டியா மாசத்துக்கு நிற்கும். நாங்க லெப்ட் எத்தனை கீர் போட்டு வந்து நல்லா வருவீங்க. பெண்கள் தெரியுமா சத்தியமா இந்த பூமி பெண்ணெண்ண அந்த ஆகாய பெண்ணெண்ண குடிக்கிற தண்ணீர் அந்த கங்கை நதி அதுல ஒரு பெண் இருக்கா. அது மட்டும் இல்லடா இந்த குண்டு பல்பு இந்த டீப் லைட் இதை பெண் நாங்க தான். இந்த பல்பு கூட நீ தான். அதான் நீ மூஞ்சி நேரம் மோசங்கிற அம்மா. பல்பு கூட நீயா இருக்கலாம். உம்மள அந்த வாழ்ற நாங்க சாத்தி ஆத்தி ஆத்துதான் நீங்க எறிவீங்க. நாங்க எவ்வளோ குத்தணும் உங்க பல்பு புக்கு. ஏண்டா எங்க பெண்கள் எதுல பெண்கள் பெண்கள் நாங்கதான் வருவாங்க. இவ்வளவு பேச்சு பேசுற பொம்பளை பொம்பளை ஆண் துணையாம பெண்கள் குழந்தை பெற்று முடிய மரக்கா சுத்தியே அந்த பேர்ல ஆண் துணை இல்லாம ஆம்பளை இல்லாம பொம்பளைக்கு பிள்ளை பத்துக்கல. எப்படிமா இது என்ன காலம்? இது நவீன காலம். இது கம்ப்யூட்டர் காலம். இந்த காலத்துல ஆண் இல்லாம இந்த பெண்கள் குழந்தை பெற்றுக்கலாம். எப்படிமா எப்படி தெரியுமா? திண்டுவன ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம். திண்டுவனமா போயிடுறா. சரி போறேன். அங்க டாக்டர் இருப்பாரு. டாக்டர் புள்ள கொடுப்பாரா? டாக்டர் சொன்னா போதும் ஒரே ஊசி 10 மாசத்துல எனக்கு ஒரு பிள்ளை. அப்புறம் எதுக்கு ஆம்பளைக்கு பிள்ளை? பபர்மா இங்க திண்டுவனம் போற ஊசி போட்டு புள்ள பெற்றுக்கிறேன். பையனுக்கு 5 வயசு பள்ளிக்கூடம் சேர்க்கிற. அம்மா பேர் கேட்டா ரோஜன் சொல்லுவேன். அப்பா பேர் கேட்டா திண்டிவனம் பெரிய ஹாஸ்பிட்டல் ஊசி நான் சொல்லுவேன். அப்படி வைக்க நாங்க தான் போகணும். ஒன்னும் தேவையில்லை. அம்மா பேரை வச்சுக்கலாம் போட. இவ்வளவு பேச்சு பேசல. பெண்கள் வாழ்ந்தவங்க ஆண்கள் வாழ்ந்தவங்க நமக்குள்ள போட்டி தேவையில்ல. இங்க உட்காந்து மக்களை தீர்மானிக்கிட்டோம். இந்த ஊர்ல ஒரு எலெக்ஷன் வைக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். அது முத்திர குத்துறது. இந்த ஜோரா கைத்தட்ட எலெக்ஷன். பெண்கள் புறா நீ கேளு, ஆண்கள் புறா நான் கேட்கிறேன். உங்களை நான் ஜெயிச்சுட்டோம்னு முடிச்சுட்டு நான் நீக்கலாம் விட்டு போயிருப்போ. சின்ன ஒண்ணு வேணும். பெண்களோட சின்னம் வரல. உங்களுக்கு வரல. நாங்க மொத்த பேரும் உலக்கில் நிக்கிறோம். வரல மட்டும் நாங்க இடிக்கிறதுக்கு உலக்கலாம் பண்றோம். உங்களுக்கு கிணறு உங்களது ஐயா பைப்பு போட்டுக்கிறேன். வெத்தலையா பையன் கொட்ட பாத்து கொட்ட பாத்து பாரு. வயசான ஆயிட குத்து பாரு. பாக்க அத பல்லுல ஆயிட குத்து பாரு. முன்னு சொல்றாங்க பாக்க. பெண்களை மட்டும் தான் கேட்கிறோம். தப்பு தவிர ஆம்பளை கட்ட முறுப்புரு. இவன் பெண்களை பேட்டி போறான். அதனால நான் ஒன்னு மூணு சொல்றேன். கை கட்டி உற்சாகப்படுத்துங்க. நம்ம ஜாக்கிரதை சாணி தட்டுறாங்க. அவங்க தட்டுருப்பாங்க. அவங்களுக்கே ஏரி வேலை கிடைக்கல. மூச்சு குரங்கு ஒரு வச்சுருப்பாங்க. அவங்க எங்கே தட்டுறாங்க. அந்த ஏரி வேலை செய்ய காசு வரல. பாப்பா பார்க்கலாம். மாணவர்கள் வருகிட்ட ஓரமாயிரு ஓரமாயிடுறிய அன்பான மலைப்ப சிங்கங்களே
டென்ஷன் கட்டி போடலையா உங்களை நம்பி நான் ஓலை கட்சி தெளிச்சா அதே கொட்டை பார்க்கல நின்றுட்டேன் 1 2 3 சொல்றேன் நீங்க தட்டுல உங்களுக்கு உங்களுக்கு தடுப்பாங்க அடிக்கலாம் பாரு அடி செத்து புட்டா எடுத்து போடலாம் அதை விட்டா தெரியும் அவனுக்கு எதுக்கு ஆகுது பண்றீங்க ஐயா இந்த ஊர்ல 1,80,000 ஓட்டுல 3 நினைக்கிறேன் சாரியா டேய் இல்ல சொல்லாத ஓட்டு இந்த பக்கெல்லாம் கல்ல ஓட்டு நீ யாருமே ஓட்டு போறேன் நான் தோத்துட்டேன் கட்டினாங்களே பாப்பா பெண்கள் இல்லை ஆண்கள் இல்லை பெண்கள் இல்லை உன்னை பார்க்க கிளம்புது சந்தோஷம் சொல்றியா அழகா இருக்கிற பெண்களை பார்த்தா பசங்களுக்கு துடிக்கும் அழகும் இருக்கிற மனசுமா இந்த பெண் அழகா இருக்கிற திருமணம் பண்ணிக்கலாம் மனசு துடிக்கும் சேலை நீங்க அப்பு போட்டா புள்ளிங்க நல்லா புட்ட கவனம் அவுத்து போட்டா உத்து நேரமாயி போச்சு புறப்பட்டு என்னோட வா
ராஜா. உன்னை சந்தித்ததும் என் மனம் எவ்வளவு சந்தோஷமடைந்தது தெரியுமா? அது மட்டும் தானா ராஜா? நீயும் நானும் சின்னம் சிறு வயதிலிருந்து முதலாக பாடக்கு செல்லும் போது பாசமாக பயிர்த்தோம். ஆனால் படிப்பு முடித்ததும் ஆசை உருவாகியது. நாம் இருவருக்கும் காதலும் ஏற்பட்டுள்ளது. இந்த காதல் கடைசி வரைக்கும் வாழ வேண்டும் என்றால் நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என்று பார்த்தா நமக்கு சொந்த பந்தம் சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை. உண்மைதான், மட்டும்தான் இருக்கிறோம். நீ என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு மறுத்து நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எப்பொழுதும் திருமணம் என்று சொல், காத்துக் கொண்டிருக்கிறேன். நாம் இருவருக்கும் நாம் சொந்த பந்தம் கிடையாது, தாய் தந்தை கிடையாது. ஆனால் நாம் இருவருக்கும் சொந்த பந்தம் வைத்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசை இருக்கு. அப்படியா? அது எப்படி தெரியுமா? எப்படி? நமக்கு சொந்த பந்தம் வேண்டும் என்றால் எங்கே அம்மன் ஆலயம் இருக்கிறதோ அம்மன் ஆலயம் சென்று அம்மனை வணங்கிவிட்டு வந்து அவர்களிடம் சொந்தமாக நினைத்துக் கொண்டு நாம் இருவரும் ஏதாவது ஒரு ஆலயத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படியா? நீ சொன்ன வார்த்தை கேட்டு அதோ தெரியும் அம்மன் ஆலயம், அங்கு சென்று அம்மனை வணங்கிவிட்டு பிறகு திருமணம் செய்து. அது மட்டும் கிடையாது, எல்லா ஒரு சாமி நான் பார்க்கணும். காஞ்சிபுரம் போகணும், மதுரை போகணும், அப்புறம் காசி விசாரிச்சு பார்க்கணும், காமாட்சி பார்க்கணும், எல்லா சாமியும் பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க. அப்படியா? ஆமா. இந்த ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். எங்கே செல்ல வேண்டும் என்று சொல்லி போகலாம். அத்தா, நாம் இருவரும் ஆடி பாடிக்கொண்டே சென்றால் நடப்பதும் தெரியாது, கஷ்டமும் தெரியாது. உன் கண் பார்த்து அவள் முகம் பார்த்து நீ சொல்லி நான் செய்யாவிட்டால் என் மனம் தாங்குமா? அப்படி ரோஜா என்னங்க மயக்கம் என்ன
சென்று வணங்கலாம் அம்மன் ஆலயத்தை. அத்தா, இது என்ன அதிசயமாக இருக்கிறது? அத்தா, காட்சிக்கு சென்றோம், அம்மன் காமாட்சியை பார்த்தோம். காட்சிக்கு சென்றோம், அம்மன் விசாலத்தை பார்த்தோம். ஏன் மதுரைக்கும் சென்றோம், மதுரைக்கு மீனாட்சியும் பார்த்தோம். ஆனால் அத்தனை சிலையும் பார்த்தால் தன் உருவத்தோடு காட்சி அளிக்கிறாள் அம்மன்கள். ஆனால் இந்த சிலை மட்டும் உருவம் இல்லாமல் சிரசு மட்டும் காட்சி அளிக்கிறதே என்றால்தான் புரியவில்லை. உலகத்தில் இருக்கும் அம்மன் ஆலயங்கள் அனைத்தும் உருவ வழிபாடு இருக்கும் பொழுது இங்கு மட்டும் சிரசு மட்டும் இருக்கின்றதே சொல்கிறாய். ஒரு வரலாறே இருக்கிறது ரோஜா. ஒரு வரலாறு இருக்கின்றால் இந்த அம்மன் முன்னாடிதான் நாம் 20 திருமணம் நடக்கணும். அந்த வரலாறு நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் முதலில் இந்த அம்மனுக்கு வரலாறு தெரிய வேண்டும். ஆமா, விதர்பபுரி எனும் ஒரு நாடு, விதர்பபுரி நாடு. அதில் ரைவத மன்னர் குணபூஷன் என்று ஒரு தம்பதியர் இருந்தார்கள். அவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அம்மனை வணங்கி அம்மன் அருளால் பிறந்தது ஒரு குழந்தை. கிடைத்தது அம்மனால் கிடைத்தது ஒரு குழந்தை. அந்த குழந்தையின் பெயரோ ரேணுகா. ரேணுகா அந்த சரித்திரத்தை சொல்லிக்கொண்டு போகிறேன். என்ற பெயரோடு எந்தவித குறையும் இல்லாமல் ஆட்சி செய்து வருகிறேன். அழைத்தவுடன் ஆஜராக வேண்டும். குறிப்பிட்டவுடனே குரல் கொடுக்க வேண்டும். அவைக்கு வர கால தாமதம் என்ன? ஐயா, நான் ஏன் நேரம் வச்சு வந்து கேட்கிறீங்களா? ஐயா, என் குடும்பத்தில பெரிய பிரச்சனை. பெரிய பிரச்சனை எனக்கு தெரியாது. என்ன பிரச்சனை? ஐயா, எனக்கும் என் மனைவிக்கும் சேர்ந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தது. நல்ல செய்தி. ஐயா, அந்த பெண் குழந்தைய சீராட்டி பாராட்டி பால் ஊட்டி எதையோ ஊட்டி வளர்த்தோம். அன்பா வளர்த்தோம். ஐயா, என் பொண்ணு வயசுக்கு வந்து வயதுக்கு வந்து விட்டால் கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து விட்டால் அதேதான். ஐயா, வயதுக்கு வந்த பெண்ணு வீட்டில் இருக்க கூட சொல்லிட்டு ஒழுங்குமுறை மாப்பிடுத்தான உன் மகளுக்கு நல்ல வேலை சகப்போ அழகா ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா. சந்தோஷம். எங்க தெரியுமா? எங்க? மெட்ராஸ்ல, சென்னையில. ஐயா, அந்த பையனுக்கும் என் பொண்ணுக்கும் வெள்ளிக்கிழமை காலையில 10:12 முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு. வெள்ளிக்கிழமை 10:12. வெள்ளிக்கிழமை காலையில 10:12 ராக காலம். அந்த ராக காலத்தான் உங்க அம்மா தாலியா இருக்கா? ஐயா, ராவுல பகல்ல சொல்றேன். ராக காலம்டா. எப்படியோ ஐயா, முகூர்த்தம் முடிஞ்ச உடனே என் பொண்ணு என் மருமகனும் அவங்க வீட்டுக்கு போனாங்க விருந்து சாப்பிட. சரி. ஐயா, மறுநாள் சாயங்காலம் என் வீட்டுக்கு போனாங்க விருந்து சாப்பிட. சரி. ஐயா, என் பொண்ணு என் மருமகனும் என் வீட்டுக்கு விருந்து சாப்பிட தெருவில் வரும்போது என் பொண்ணு கூட படிச்சு நம்ம கூட்டாளிங்க சின்ன இதுங்க இவங்கெல்லாம் என் பொண்ணை பார்த்து அடி காய்ச்சனா உனக்கு இன்னைக்கு முதல்ல இருக்கு. உன் பொண்ணு பேர் காய்ச்சனாவா? சொல்லவே இல்லையா? என் பொண்ணு பேர் காய்ச்சனா அடி காய்ச்சனா உனக்கு இன்னைக்கு முதல் இரவு. உனக்கு இன்னைக்கு சாந்தி முதல் ஜாலி செய்துக்கிறாங்க. ரெண்டு ஒண்ணு தானே? முதல் இரவு சாந்தி முகூர்த்தம் எல்லாம் ஒண்ணுதான். அப்படியா? ஆமா. ஐயா,
இதை கேட்டு என் பொண்ணு புள்ள பயந்து போய் ஏடா முதலிடுவாமே சாந்தி முகூர்த்தமாம அது எப்படிமா தெரியும் சொல்லிட்டு நேர என்கிட்ட வந்து அப்பா இன்னைக்கு எனக்கு முதலிடுவாமே உன்னையா என்கிட்ட கேட்டது இன்னைக்கு எனக்கு முதலிடுவாமே இன்னைக்கு எனக்கு சாந்தி முகூர்த்தமாம அது எப்படி தெரியல எனக்கு கொஞ்சம் கத்து கொடு உன்னை கத்துக்கிட உன் மகளா அருமையான மகளை பெற்றிருக்கிறேன் நான் சொன்னேன் அடி கம்யூனிட்டி மகளே அடி திறனுக்கு போனவளே அடி உங்க அம்மா தாலி அறக்கும் போன கை பாவனை கேட்டுடுற உங்களை சொல்லயா என் பொண்ணு நான் சொன்னேன் அடி கம்யூனிட்டி மகளே அடி திறனுக்கு சொல்லுவலே அடி உங்க அம்மா தாலி அறக்கும் இந்த முதலிரவு பற்றி நான் சொல்லக்கூடாது இன்று இரவு 12:01 மணிக்கு உன்னுடைய கணவரிடத்தில் கேளு உன்னுடைய கணவர் விளக்கமா சொல்லுவாரு நான் சொல்லிட்டேன் பொறுப்போட சொல்லி அனுப்பியிருக்கேன் ஐயா 12:01 மணி ஆச்சு நாங்க என்ன செய்தோம் ஒரு பெரிய தாமால் தட்டு எடுத்து அதுல பால் பழம் ஆய்ப்பூள் பால் பழம் ஆப்பிள் இதெல்லாம் ஒரு தட்டுல வச்சு என் பொண்ணையும் என் மருமகனையும் ஒரு ரூம்ல ஓட்டி விட்டேன் ஆடா மாடா ஓட்டி விட்டேன் ஐயா இவங்க உள்ள போனாங்க அஜால குஜால விளையாடிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து என் பொண்ணுக்கு இந்த ஞாபகம் வந்திருக்குது முதலிரவு ஞாபகம் அத்தா அத்தா இதை இது வெடிகாலம் பாத்துக்கலாம் எனக்கு ஒரு சந்தேகம் வெடிகாலம் பாத்துக்கலாம் வெடிகாலம் வரைக்கும் சும்மாதான் எனக்கு ஒரு சந்தேகம் இன்னைக்கு எனக்கு முதலிரவாமே இன்னைக்கு எனக்கு சாந்தி முகூர்த்தமாமே அது எப்படி தெரியல அதோட விளக்கத்தை சொல்லுன்னு என் பொண்ணு என் மருமகிட்ட கேட்டது பொறுப்போட கேட்டிருக்க என் மருமக சொன்னான் அடி கம்யூனிட்டி மகளே நீ நானும் சேர்ந்து கொஞ்சம் கொலை வருமே இந்த இரவு போய்தான் முதலிரவு விளக்கத்தை சொல்லிருக்கான் இதுதான் சாந்தி முதல் என் மருமகன் சொன்னான் இதுல என்ன தவறு இல்லையே என் பொண்ணு வாய வச்சு சுமர கூடாது என்ன செய்தா ஏன்டா சரிக்கிற இதுவா முதலிரவு இதுவா சாந்தி முகூர்த்தம் இந்த மாதிரி நானும் எங்க எதிர்கார பணி எத்தனோ ராத்திரி இருந்தோம் அறிவு கெட்டவனே வெளியே சொல்ல வெட்கமா இல்லாம இருக்கு மகள் செய்ய தவறு நீ சொல்லாமா என்ன இது எனக்கு 150வது இரவு வச்சுக்கிறோம் ஐயோ வெட்கம் 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 சும்மா இருந்தானா வீட்டுக்காரன் வீட்டு விட்டு அனுப்பிட்டான் அதான் சும்மா விடுவேனா சும்மா விடுவேனா முதலாளி கிட்ட 2 லட்சம் கடன் வாங்கினேன் வாங்கி என் மருமகனுக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துட்டேன் அந்த 150 இரவு அந்த ஸ்கூட்டர் ஆச்சு முடிச்சு இதுக்கு போய் என்ன வேண்டாம் ஏனடா காலதாமதம் என்று கேட்டால் ஏதோ ஒரு கட்டுக்கதைகளை கொட்டியிருந்து கொண்டிருக்கு அதையும் நானும் கேட்டிருக்கேன் சரி போகட்டபடி இந்த விதர்ப நாட்டை ரைவத மன்னன் என்ற பெயரோடு எந்தவித குறையும் இல்லாமல் ஆட்சி செய்து வருகிறேன் ஆட்சி செய்து வருகிறது என் நாட்டிலே பணம் இருக்கிறது படைபலம் இருக்கிறது எதிர்காலத்தில் இந்த நாட்டையாலே ஒரு மகனோ மகளோ இல்லையே என்ற வேதனைத்தான் ஐயா உங்களுக்கு குழந்தை இல்லையா ஐயா ஒரு குழந்தை இல்லைன்னா அது எதுக்கு சொல்றது இல்ல சொல்லு அது மறுகிறேன் இல்ல இல்ல ஏய் குழந்தை பிறக்க வேண்டும் ஆண்டவன் கிருபை வேண்டும் ஐயா உங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும்னா தெய்வத்தை வணங்கணும் ஆமாம் ஆகையால் என் மனைவி குணபூஷனை நான் வருத்ததாக சீக்கிரம் அழைக்கலாம் சரி
தித்திக்க தேன்பாகத்துக்கிட்ட பக்திக்கப்பட்டு இந்த வருடம் 8 ஆண்டு மன்னருக்கு மகிழ்ச்சியாக வாக்கப்பட்ட குணபோசனி என்ற பெயர் வைத்து மெக்கஞ்சிருப்பல் வாழ்ந்து மலர்களை பறித்து ஆரமாக துளசியனுடைய கணவருக்கு பதிவுக்கு தெரியும் அதுவரை ஆனால் இந்த காலம் தாய்முத்து உள்ள தள்ளி பார்த்தா எனக்கு வெளியே தள்ளி நல்லா கும்பிடு வைக்கிறா எதை மரகத்தான் அதைய கேட்டதை வைப்பியா கேட்காம வச்சா உனக்கு வேஸ்ட் போயிடுவீங்க எதை பேசினாலும் இடம் கூட பேசுவோம் சவுத்திக்கா என்னடா கஷ்டம் இதுதான் முதல்ல வந்து நம்ம உன்னை பார்க்கலாம் ஓட்ட ஓட்ட முடியும் வந்தேன் அசிங்கப்பட்டு வரேன் அசிங்கப்பட்டா ஆமா எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு எனக்கு கல்யாணம் ஆச்சுமா சத்தியமா நல்லா ஆச்சுமா சத்தியமா கல்யாணம் ஆன உடனே மாமியார் சீரியஸ் தரல என் மாமியார் சீரியஸ் தரல எனக்கு சரியான கோவம் வந்துச்சு 3ஆம் நாட்டையே முன்னாடி அடி அடிச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு அமுச்சு விட்டேன் சீரியஸ் தரலையா எவ்வளவு நேரம் கேட்டு ஏன் கூட்டம் ஹீரோ போண்டா வண்டி எடுத்து தரேன் சொன்னா ஹீரோ போண்டா என்ன போண்டா ஹீரோ போண்டா ஹீரோ போண்டாவா பேர வாயில வரல வாயில வரல நோ 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 ஹீரோ போண்டா வண்டி தரல நான் மாதிரி 10,000 போடுறேன் 10,000 போடல எனக்கு கோவம் வந்துச்சு என் முன்னாடி அடி அடி அடிச்சு அவங்க ஆட்டோவை தேச்சுட்டேன் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான் அவங்க அம்மா ஊர்ல மாரியாத்தலை வெட்டி கூழ் ஊத்துறாங்க ஆமா மாரியாத்தலை வெட்டி கூழ் ஊத்தி நீங்க குடிச்சிருங்க மாரியம்மன் திருவிழா மாரியத்த திருநா அவன் அம்மா எப்ப திருந்தாங்க அந்த அம்மா எப்ப திருந்தாங்க என்ன எது சொன்னாலும் சூத்து மேல அடிக்கிறேன் என்ன பண்றது மாரியம்மன் திருவிழா என் மாமனாரோட திருவிழா நடந்து உடனேமா மருமப்புள்ள நீ வரணும் மருமப்புள்ள நீ வரணும் மருமப்புள்ள நீ வரணும்னு ஒரே போன் பண்ணி தொலை பண்ணாங்க அவரு தான் மரியாதை தரல நம்மளாவது பெரிய மனுஷனுக்கு மரியாதை தரணும்னு சொல்லிட்டு என் மாமனார் ஊருக்கு எவ்வளவு எடுத்துன்னு போறேன் நீ ஒரு மாமனார் ஊருக்கு பணம் எவ்வளவு எடுத்துன்னு போவ ஒரு 1000 ரூபாய் எடுத்துன்னு நீங்க திண்டிவனம் காசு எடுத்துன்னு போற நான் எவ்வளவு மாத்த திண்டிவனம் செலவு காசு எடுத்துன்னு போறேன் நான் எவ்வளவு மாத்த போறேன் மாமனார் ஊருக்கு 55 ரூபாய் பஸ்ஸுக்கு 60 ரூபா எடுத்துன்னு போறேன் அப்ப நான் சொன்னது கம்மி நான் சொன்னது அதிகம் நீ சொன்னது அதிகம் இந்த 60 ரூபாய் எப்படி செலவு பண்ண தெரியுமா காட்டு சுத்து அடிக்கிறாங்க என்ன பண்றது என்ன பண்ண 60 ரூபா போன பாரு 55 ரூபா பஸ்ஸுக்கு போன மீது 5 ரூபா வச்சிருந்தேன் நான் பஸ் விட்டு இறங்கணும் இல்லையோ என் மாமனாரு மருமப்புள்ள பஸ் ஸ்டாண்ட் நின்று ஒரே கத்துறாரு இறங்கணுன்னே கையை பிடிச்சி கட்ட பெரிய ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டாரு அந்த ஹோட்டலுக்கு போன நண்டு எறா சுறா புறா மொத்தம் சாப்பிட்டோம் நான் என்ன நினைச்சுன்னு வரேன் அட்டாட்டா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு மருமப்புள்ள சீரி வருஷத்துல கோவப்பட்டோமே பரவாயில்ல மாமனார் குறை சொல்ல முடியாது நகை விஷயத்துல இருந்தா கூட சாப்பாடு விஷயத்துல கரண்ட் மேல இருக்கிறாரு பரவாயில்ல சொல்லிட்டு நான் பெருமையா நினைச்சேன் என் மாமனார் நினைச்சுக்கிறான் ரொம்ப நாள் கழிச்சு மருமப்புள்ள வந்துக்கிறாரு பழம் எடுத்துன்னு வந்திருப்பாரு நம்ம போஸ்ல சாப்பிட்டுலாம் சொல்லிட்டு இந்த ஆள் ஈத்து போறான் போல் நான் எவ்வளவு வச்சுக்கிறேன் பெரிய 5 ரூபா வச்சுக்கிறேன் 60 ரூபா 55 ரூபா பஸ்ஸுக்கு போச்சுன்னா மீது 5 ரூபா வச்சுக்கிறேன் 2
பேரும் ஹோட்டல்ல புல் கட்டுன பாரு 1550 ரூபா பில்லு வந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன், மாப்பிள்ள குடுத்துட்டு வந்துட்டு சொல்லிட்டு அந்த ஆள் ஏந்து போட்டான். நான் என்ன பண்ணுவேன், பிச்சுக்கான்னு முடிக்கிறேன். இல்லம்மா காசு இல்லையா கிட்ட என்ன பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஒரு டூர் பஸ் ஸ்கூல் பஸ்ஸுமா பசங்க ஜான்னு கூட என்ன பாரு இதான் சமயம் சொல்லிட்டு அவங்க உள்ள வரும்போது அவங்க சந்திர பூந்து கேப்ல வெளில வந்துட்டான். என்ன பண்ற, துட்டு இல்லையா, மானம் போடுமே. நான் என்ன பண்ணேன், என் மாமனார் கேக்குறாரு, என்ன மரும பிள்ளை பில்லு கட்டினானே. ஆனா 1500 ரூபா ஒரு பில்லா இதெல்லாம் அப்படி தூக்கி விசிறு விட்டுமாமான்னு பெருமையா சொல்லிட்டேன். 1500 ஒரு பில்லான்னு சொல்லிட்டு மாமனார் பெருமையா சொல்லிட்டேன். அந்த ஸ்கூல் பஸ் வந்தோன்னா அவங்க சந்தையில பூந்து வந்துட்டேன். அதனால என்ன பண்றது, என் மாமனார் சொன்ன சாப்பிட்டுமே வாய் ஒரு மாதிரியா இருக்கு, வெத்தலை பாக்கு வாங்கி மக்கள் போடலாம்னு சொன்னாரு. சரி மாமான்னு சொல்லிட்டு போயிட்டு 2 ரூபா வெத்தலை 1 ரூபா பாக்கு வாங்கிக்கிறேன், ஒரு 2 ரூபா சுண்ணாம்பு வாங்கிக்கிறேன், 5 ரூபா திருப்பாரு மீதி காசு. அதுல சுண்ணாம்பு வாங்கிக்கிறேன், ஆளுக்கு ஒரு வெத்தலை ஆளுக்கு ஒரு பாக்கு போட்டுக்கின்னு சுண்ணாம்பு கொஞ்சோடு கோய்ச்சி வச்சுட்டு தூக்கி போட்டோமா. மாப்பிள்ள சுண்ணாம்பு கீழே போடக்கூடாது, சுமார் வேஸ்டா போயிடும், குழந்தை பிறக்காது சொன்னாரு பாரு. சரி மாமான்னு சொல்லிட்டு அவர் பாதி வயசு வாயில வச்சுருந்தாரு, நான் பாதி வயசு வாயில வச்சுருந்தேன் சுண்ணாம்பா. 2 பேர் வாயும் ஒழைது வாய். நான் என்ன அவர் என்ன மருமோ 2 பேருக்கு வாய் குழஞ்சு போச்சு. அப்பதான் ஒரு நாய் என்ன பண்ணுச்சு, நாக்க தொங்க போட்டு மாமா இது நம்ம மாதிரி ஏதோ சுண்ணாம்பு சத்துக்குள்ள வாயை விட்டுனா நாக்க தொங்க போட்டு வருது. இதுக்கு பின்னாடி போன வைத்தியம் கிடைக்கும் சொல்லிட்டு முதல்ல நாய் ஓட, 2வது மாமனார் ஓட, 3வது நான் ஓட. முதல்ல நாய் ஓட, 2வது மாமனார் ஓட, 3வது நான் ஓட. முதல்ல நாய் ஓட ஓட்டமா ஓடுறோம். அது அந்த நாய் தெருப்பு இருக்கிற நாய் போல் தெரியுது. எனக்குன்னா தெரியும், தெருப்பு இருக்கிற நாய் ஊரா போற நாய் போல் தெரியாது. அது வேலிக்காட்டம் தொப்பா முழு தொப்பா ஓடுது, ஏரிக்கார ஓடுது. அதுக்கு பின்னாடி ஓடணும் பாரு. அப்பதான் ஒரு பெரிய பேண்ட் கைட்டு உக்காந்துட்டு போனாரு. அதுல போய் வாய வச்சுது நாய். உடனே நாக்கு உள்ள போயிடுச்சு. ஆமா மாமா இங்கதான் வைத்தியமே இருக்குது பாத்தியா, நாய் வாய வச்சுன்னு நாக்கு உள்ள போயிடுச்சு, நீயும் போய் வாய வை நாக்கு உள்ள போயிடல. என் மாமனாரும் போய் வாய வச்சாரு, நாக்கு உள்ள போயிடுச்சு. என் மாமனாரும் ஒரு உதவ வச்சுட்டு நான் போய் வாய வச்சேன். மாமா பழைய போய் சொல்லுவாங்க, பீய தின்னமா வாய தொடச்சுமா இருக்கணும், இதை வெளியே சொல்லிட்டு அசிங்கம் ஆயிடும். நீ என்ன பண்ற, முன்னாடி போ நான் பின்னாடி வரேன் சொல்லிட்டு என் மாமனார் முன்னாடி அனுப்பிச்சிட்டு என் மாமனார் சொல்றாரு, யார்ட்டையும் சொல்றாரு மாப்பிள்ள மானம் போடுற நம்ம 2 பேருக்குமே எத்தனமா வாயை கொஞ்சமா இருக்கணும், நம்ம ரகசியமா இருக்கட்டும் 2 பேருக்குமே. நான் முன்னாடி போறேன் நீ பின்னாடி வான்ட்டு என் மாமனார் முன்னாடி போயிட்டாரு. நான் பின்னாடி போன பாரியா, என் முன்னாடி வீட்டு வாசல் நின்னுங்கன்னு வாங்க எப்ப வந்தீங்க, ரொம்ப நாள் கழிச்சு வரீங்களே, என்ன வாங்கிட்டு வந்தீங்க எனக்குன்னு கேட்டான். அது யாரு என் முண்டாட்டி இல்லம்மா, நானே லொட்டு பத்து லோல இஞ்சி வந்துக்கிறேன், என்னப்ப என்ன வாங்கிட்டு வந்து கேட்டா நான் என்னாடி வாங்கிட்டு வர்றது. அவன் கேக்குறான், என்ன நாளாந்த பீத்துன்ற புத்தி ஒன்று விட்டு போதா. யாரு என் பொண்டாட்டி உன்னுடைய மனை உன்னை பார்த்து கேட்டா இவளுக்கு எப்படி தெரியும், சொல்ல மாட்டேன்னு சொன்னானே. நம்ம பீத்துனது நம்மளுக்கு மாமனாருக்கு மட்டும்தானே தெரியும். சொல்ல மாட்டேன் முன்னாடி வந்து சொல்லிட்டுக்கிறான் பார்த்தேன்னு. நான் மட்டும் மாதிரி பீத்துனேன், முதல்ல உங்க ஒப்பா தான் தின்னா, அதை போட்டாலும் நான் தின்னேன். 2 பேருக்கு குமுறாங்க. குமுறு ஒரே ஓட்டமா தோச்சு அமிச்சிட்டாங்க. அங்க பிடிச்ச ஓட்டம் உங்களுக்கு தான் வந்து அதை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் சொல்றதுக்கு என்ன பண்றது. அந்த ஆளு சொன்னா இல்ல மறுபடியும் கேட்டி அந்த ஆளு போய் என் மட்டும் கரெக்டா சொல்றாங்க. அவங்க உன்னை பத்தி தெரிஞ்சு வச்சுதான் கேட்டா, நீ அவங்க மாமனார் போய் கேட்க வேண்டியதானே. அப்படி தெரிஞ்சா பார்த்தா கேட்டதானே. சரி விடு, அம்மா சொல்ல மாட்டேன் வீட்டுக்காரு வீட்டுக்காருமா சொல்லு வீட்டுக்காரு நான் முடியல உன்னை வருஷம் வருமா அதிகடா இது சரிவா நேரம் போச்சுவா ஐயா
ஆண்டவன் கிருபையால் நெடுவழி காலம் வாழ்ந்திருக்க வேண்டும். கூட சீக்கிரத்தில் செத்து போடுவான். வேண்டாம் நல்லதுதான். பார்த்து நம்ம பொண்டாட்டி எப்படி இருக்குது? நான் உனக்கு உதப்படுவேன். நம்ம அக்கா, நம்ம அம்மா, நம்ம தங்கச்சி, நம்ம அண்ணன், நம்ம தம்பி சொல்ற மாதிரி நம்ம பொண்டாட்டி. எல்லா உறவுகளையும் பன்மையில் பேசலாம், ஆனால் மனைவியை மட்டும் ஒருமையில் பேச வேண்டும். அதை தெரிந்து கொள். நம்ம பொண்டாட்டி தெரியல குணபூஷணி வாங்கி அவன் ஒரு விளையாட்டு கருவி. வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் வேதனைப்பட்டோம். வழங்கி குழந்தை இல்லையே என்பதற்காக இந்த உலகத்திலே செய்யக்கூடாத தான தர்மம் எல்லாவற்றையும் செய்துவிட்டேன். ஆனால் அன்னதானம் மட்டும் தான் செய்யவில்லை. ஆகையால் உடனடியாக நமது கோட்டை மீது அன்னக்கொடி ஏற்றுங்கள். யாராவது வருகின்றார்களா என்று பார்ப்போம். சாப்பாடு கொடுங்க. மூவருமாக சேர்ந்து அனாமயம் காட்டில் 5 ஆண்டுகளாக தொடர்ந்து தவம் இருக்கிறோம். அந்த ஈசன் கைலாய வாசன் முக்கன் படைத்த மூலாதார பொருள் அவனை நோக்கி தவம் இருக்கிறோம். நமக்கு பசி எடுத்து விட்டது. எந்த நாட்டிற்கோ சென்று அந்த நாட்டில் அன்னக்கொடி ஏற்றீர்கள் என்று பார்க்கலாம். காரணம், அன்னக்கொடி ஏற்றாத நாட்டில் முனிவர்கள் யாரும் உணவு அருந்தக்கூடாது. ஆகையால் நாம் சென்று கொண்டே வருவோம். எந்த நாட்டில் அன்னக்கொடி ஏற்றப்பட்டிருக்கிறதோ அந்த நாட்டுக்கு சென்றால் நமக்கு அறுசுவை உணவு கிடைக்கும். அப்படியே போகலாம். நாட்டிலே அன்னக்கொடி ஏற்றுட்டீர்களா? ஐயா, அன்னக்கொடி ஏற்றுட்டேன். இன்று ஏனோ தெரியவில்லை, என் மனம் ஆழ்ந்த சந்தோஷத்தில் இருக்குது. பெரியோர்கள் தரிசனம் கிடைக்கும் என்றதுமா இருக்கு. என்னை தேடி யார் வந்தாலும் தொல்லை இல்லாமல் உள்ளே அழைத்துவா. சரிங்க சரிங்க. விதர்பபுரி நாடு, இந்நாட்டில் அன்னக்கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. அங்கு சென்று மன்னரை சந்தித்தால் நமக்கு அறுசுவை உணவு கிடைக்கும். யார் இருக்கிறார் என்று பார்க்கலாம். ஐயா, இது எந்த சும்மா இருப்பா பேசுங்க. இது எந்த நாடு? தமிழ்நாடுப்பா. ஐயா, இது விதர்பபுரி நாடு தானே? ஆமா. நீங்க யாரு? இங்க மன்னர் இருக்கிறாரா? தெரியவில்லையா? நான் தான் மன்னர். நீங்கள் தான் மன்னரா? ஆமா. மன்னரா இந்த ஆடையில் இருக்கிறார்? இது ஐயா,
நாங்கள் கடும் தவம் செய்யக்கூடிய முனிவர்கள். நாங்கள் பசி இழுத்து விட்டது. இந்த நாட்டில் அன்னக்கூடி ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆகையால் உணவு அருந்த வந்திருக்கிறோம். சாப்பாடு ஒண்ணா அப்ப பிச்சைக்கார பசங்கன்னு சொல்லிட்டு போ. ஐயா பிச்சைக்கு கூட இது ஒரு பண்பு போட்டு வச்சு நாங்க முனிவர். எங்களை பார்த்தா பிச்சைக்காரன் ஐயா, என்னிடம் விருந்தாவாசம் பேசாதே. நாங்கள் எதையும் செய்யும் முனிவர்கள். நாங்கள் நினைத்தால் உங்களுக்கு கடும் சாபத்தை கொடுத்து விடுவேன். உங்களை மாதிரி எத்தனை பிராட பாத்துக்கிறேன். இந்த பார்பர் ஷாப்ல முட்டு குத்துருப்பாங்களே முடி காட்டுறதுக்கு வந்துட்டு நாங்க முட்டு துண்டுறோம் இவனுக்கு முட்டை துண்டுறதா முட்டை துண்டுறதா போய் நீங்க எண்ணுவது அதல்ல. இது என் யோக தண்டம். மூத்தண்டமா இது ஐயா, யோக தண்டம். மூத்தண்டமா இது உங்களை எம்மா செய்யப்பா. ஐயா, நாங்கள் பேசக்கூடிய வார்த்தை எனக்கு புரியவில்லை. நான் மன்னரை சந்திக்க வேண்டும். என்னிடம் விருந்தாவனம் பேசாது. கோபம் வந்தால் கடும் சாபத்தை கொடுத்து விடுவேன். எதையும் செய்ய துணிந்தவர்கள் நாங்கள். நீ சமைச்சு போட்டு சாப்பிட்டு போடும் சமைத்து போடுவதா? ஐயா, சாபம் என்று உரைத்தேன். சாபம் என்ற தெரியுமா? என்னிடம் இப்படியே நீங்கள் பேசிக் கொண்டிருந்தால் உங்களை ஊமையாக போக வேண்டும். சபித்து விடுவேன். ஒரு ஊருக்கு சாமியார் காமிச்சாங்க பிராடுங்க. இதான் உலகமே இப்படி இருந்து போச்சு. எல்லாரும் இந்த உலகத்தை அழிக்கிட்டு முனிவர்களே பார்த்தீர்களா? அவன் என்னிடம் விருதாவாதம் பேசுகிறான். இப்பொழுது நமது சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி அவனை அரை ஊமையாக போக வேண்டும். சாபம் எடுக்கிறேன். சம்போ மகாதேவா, அரை ஊமையாக போக அரை ஊமையாக போன கொடுமை பார்த்தாயா? இப்பொழுது தெரிகிறதா என் சாபத்தை பற்றி? செய்ய வேண்டும். என்னிடம் விருதாவாதம் பேசுவதற்காக கொடுத்தேன் பார்த்தாயா சாபம்? அப்படியா? வாங்கி நீ என்ன வேலை செய்கிறாய்? உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா? 3 மனைவிகளா? உனக்கா 3 மனைவிகளா? எத்தனை குழந்தைகள்? மட்டும் சிறப்பாக இரு, அவசரப்படாத. அதுதான் வந்துகிறேன். அதில் மட்டும் சிறப்பாக இரு. சரி, 3 மனைவிகள் எங்கே இருக்கிறார்கள்? என்ன வேலை செய்கிறார்கள்? முதல் மனைவி பாரத மாத நாடக மன்றம். ஓ, பாரத மாத நாடக மன்றத்தில் நாட்டியம் ஆடுகிறார்கள், நடிக்கிறார்கள். சரி, இரண்டாவது மனைவி முனிவரே, என்ன உரைக்கிறான் இவன்? வீட்டில் இருக்கிறாரா? ஓ, இல்லத்தில் இருக்கிறார்கள். மூன்றாவது மனைவி ஊர் மேல புரியலப்பா. ஊர் மேல ஓ, தாய் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். சரி, அவர்கள் 3 பேரின் பெயர் என்ன? முதல் மனைவி போகி, போகி. யார் அவர்களுக்கு இந்த பெயரை வைத்தது? சரி சரி, உனக்கு குழந்தை ஏதாவது இருக்கிறதா? 6 மக்களா? அதில் ஆண் எத்தனை, பெண் எத்தனை? ஆண் மகன். சரி சரி, 3 ஆண் மக்கள். சரி, ஐயா, 3 ஆண் மக்கள், 3 பெண் மக்கள். அவர்கள் 9 பேரை வைத்து நீதான் சாப்பாடு போட்டுட்டு இருக்க. சரி, என்னிடம் மன்னிப்பு கேட்டால் உனக்கு சாப விமோசனம் செய்கிறேன்.
கொஞ்சம் கொஞ்சம் குனிந்து வணங்குகின்றேன். கொஞ்சம் தேவர் அடியாரே, உங்கள் பாதத்தை பணிகிறேன். தேவையா பையா? தேவர் அடியாரே, தேவையா பையா? கொஞ்சம் அந்த வேலை செய்யாது. எடா பையா, எடா பையா. முனிவரே, சாப விமோசனம் செய்து விடுங்கள். சம்போ மகாதேவா போகட்டும். மீண்டும் என்னிடம் விருந்தாவாதம் பேசினால் உன்னை பெட்ட நாயாக போக வேண்டும் என்று சபித்து விடுவேன். பொட்டராயா பச்சிட்டு ஊர்ல இருக்கிற ஐயா மன்னரை சந்திக்க வேண்டும். ஏற்பாடு செய்யுங்கள். யாருன்றே தெரியவில்லை. நம்ம கொட்டை நாடி வந்திருக்கிறோம். மூணு பேர் முனிவு எங்க இருக்கிறார்கள்? இதோ நக்கிறாங்க. நம்ம தேடி முனிவருக்கு வந்திருக்கிறாங்க. வாருங்க வாருங்க வாருங்க. வணக்கங்கள். மன்னர் மன்னா, உங்களுக்கு என்றென்றும் வாயில் நினைக்கட்டும். ஐயா, என்றுமில்லாமல் மகமணிவர்கள் முனிவருக்கு வந்த நம்ம இல்லத்தை தேடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் முதலில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் கலைகளிலே சிறந்தது கலைகளிலே சிறந்த கலை நாட்டிய கலை. முறை கலைடா, நாட்டிய கலைடா. கொண்டு வா நாட்டிய கலை.